ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது இன்னொரு வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே, ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே தானேடா, எல்லாருக்கும் வருது தானே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஐ ஹவ் ஸ்பெண்ட் 21 இயர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ டீன் முடிஞ்சு அடல்ட்ஹுட் போகிற ஒரு பர்த்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்றைக்கி எனக்கு 21 வருஷம் ஆச்சு. என்ன கற்றுக்கிட்டேன், ஐ ஹவ் லேர்ன் அ லாட், ஐ ஹவ் லாஸ்ட் அ லாட் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஃபுல் டே ரிவ்யூவாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி காலமையில நான் வந்து வழக்கம் போல் குளிச்சுட்டு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அம்மா கிட்டே வந்து இதெல்லாம் பூசி அப்படி ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு, அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண வீடு இருந்துச்சு, அங்கே போயிட்டு அங்கே ஒரு நல்ல சாப்பாடு. ஸோ லஞ்ச் ஒரு ஃபுல் கட்டிட்டு அப்புறம் தான் ஈவினிங் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க எங்கள் வீட்டை. ஐ மீன் எனக்கு வந்து சாக்லேட் அந்த மாதிரி கேக்ஸ் பெருசாக பிடிக்காது. ஸோ இந்த டைம் வெனிலா கேக்காகவே வாங்கி ஐ லவ் தட் கேக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேக். நான் வந்து கேக் சாக்லேட் கம்மி தான், ஸோ அப்படி தான் சொல்லிக்கிட்டு திடீர்னு பட் ஈட் வென் ஐ சா இட் ஆர் கிடைக்கும்போது அதை சாப்பிடுவேன். அண்ட் த கேக் வாஸ் குட். அப்புறம் சர்ப்ரைஸ்னால் என்ன சர்ப்ரைஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து திடீர்னு எல்லோரும் வந்து நின்று லைஃப்பில் நான் இப்படி சர்ப்ரைஸ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை. திஸ் இஸ் த ஃபஸ்ட் சர்ப்ரைஸ் ஐ ஹவ் எவர் ஹேட். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருக்கும் தேங்க்ஸ், இன்றைக்கி என்னை சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேர்லேயே சொன்னேன், பட் ஸ்டில் எனக்கு இந்த வீடியோவில் வ்ளாகாக பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு செல்ஃப் டாக் மாதிரி இருக்குது எனக்கு இது. நான் என்கிட்ட தான் பேசுகிறேன், அதையும் நான் பார்த்து நல்லா சிரிச்சுப்பேன். அந்த ஐ லவ் திஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு 2-3 கிஃப்ட்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் வந்து நான் ரொம்ப நாளாகவே என் ரூமில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட இல்லை, அப்படியே எம்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் போடுறேன். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒன்று வாங்கி அடிக்கணும்னா, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை போகும்போது நான் பார்த்துருக்கேன். சின்னதாக காம்பேக்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அப்படியே அடிக்கக்கூடும், இப்படி அடிக்கணும்னா 2-3 ஐடியாஸை பார்த்துட்டு பின் இன்ட்ரெஸ்ட்டில் தேடிக்கிட்டு அதில் டைம் வெளியே நான் எதுவும் செஞ்சது இல்லை. ஸோ எனக்கு வந்து ஃப்ரேம் ஒன்று அடிச்சுருந்தாங்க, அதில் அன்பாக்ஸ் வீடியோ கூட இருக்குது, அதை நான் போடுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த ஃப்ரேம், ஒன் ஆஃப் ஃபேவரட் ஃபோட்டோஸ். கரெக்டாக ஃப்ரேமில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃப்ரேமுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானாக சில நேரம் இந்த கண்ணாடி போட்ட ஃபோட்டோ நானான்னு எனக்கே டவுட்டாக இருக்கும் சில நேரம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அண்ட் திஸ் கிஃப்ட் வாஸ் சூப்பர். அப்புறம் என் படி, என்னோடய யூடியூப் மேட், அது ஒரு யூடியூப் சேனல், அதை பற்றி பேச விரும்பல. அவன் வந்து நீ உனக்கு ஒரு மவுஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் மவுஸ் ஒன்று. ஆக்சுவலி லைட்டில் எரியுது, யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. இது திரும்பி சுற்றி வச்சுருக்கேன், அதனால் யோசிக்காது. தேங்க்ஸ் லகு. அப்புறம் கிரண் வந்திருந்தான், வேறு யார், அப்புறம் அப்படியே எங்கள் ஃபேமிலி தான் சுற்றி இருந்தோம். இது வந்து இன்னொரு கிஃப்ட்டு, இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணல, நல்லா பார்த்துருவோம். யார் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுதா கே? பட் சீரியஸ்லி நல்லா இருக்குது. எனக்கு கார்னால் உண்மையிலே பிடிக்குங்க. யார் எந்த பாய்ஸ்க்கு தான் பிடிக்காது, பட் ரிமோட்டாக இருந்தாலும் தான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் க்யூட், கலர்ஃபுல் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இப்போ தான் பார்க்குறேன், எங்கேயாவது அழகாக அடுக்கி விடும். குப்பையாக இருக்குது கேஸ் ரூம். இப்படி ரூமை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சாரி, ஒரு ரூம் எப்படி கண்டினியூஸாக க்ளீனாக வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. கற்றுக்கணும் ஆக்சுவலி. ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன், டெய்லி கூட்டணும் எல்லாம் எழுதி வைப்போம், யோசிப்போம், செய்ய மாட்டேங்கிறேன். பஞ்சு பாருங்கள், 2 நாள் 1 நாள் க்ளீன் பண்ணுவேன். சண்டே அதாவது அந்த ஒரு டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், உடச்சி க்ளீன் பண்ண அது இதுன்னு க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் சுற்றி பார்த்தா 2 நாள் அப்படியே குப்பையாயிரும். இன்றைக்கி ஜூஸில் தான் சொதப்பிடுச்சு. நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் எனக்கு வரல. நான் வந்து டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் மில்க் ஷேக்னு ஒன்று குடிப்பேன், அதை காணும். வந்துச்சு திடீர்னு எனக்கு கொண்டு வந்து குட் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. குட் ஆப்பிள் ஜூஸாக பிடிக்காது, பட் அதை குடித்து பார்த்தேன், அது ஹெவி. அப்படி ஜாலியாக போச்சு இன்றைக்கி. இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நடுவில் கிளிப்ஸ் செட் பண்ணுறேன்.
ரெக்கார்ட் ஆச்சா?